சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு பயிற்சி மேசராசிக்கு என்ன பலன் செய்கிறார்னு பார்ப்போம். மேசராசிக்கு பாருங்கள், கடந்த 1/5/2024 2ஆம் இடமான ரிஷபத்தில் குரு வந்து எந்த நல்ல காரியமும் நடக்கலைங்க. பொதுவாக 2ஆம் இடத்துக்கு வந்த குரு பொன் பொருள் சேர்க்கை, திருமணம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பது, நடத்தி வைப்பது, இந்த மாதிரி வெளிநாடு செல்வது, சுப காரியங்கள் நடத்தும் காலம்தான். இருந்தாலும் 2ல் வந்தார் 1/5/2024 பாருங்கள், ஒன்றும் நடக்கலைங்க. இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. காரணம் என்னன்னா, 12ல் ராகு இருந்தார். தனது 3ஆம் பார்வையாக அந்த குருவை பார்த்து அப்படியே ஸ்தம்பிக்க வச்சுட்டார். ஆகையினால் மேலும் தனது 10ஆம் இடத்தை பார்வை பார்த்தது தொழிலும் சில சங்கடங்களையும் மேலும் தூக்கத்தையும் கெடுத்துச்சுங்க. படுக்கை சுகம் இல்லாமல் செய்துச்சு, திருமண தடை பண்ணிடுச்சு. அடுத்தது தற்காலம் 11/5/2025 3ஆம் இடத்துக்கு வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் குரு வராரு பாருங்க. மிதுன ராசிக்கு 11/5/2025 இந்த 2ல் இருக்கிற குரு செய்ய வேண்டிய வேலையை இந்த 3க்கு வந்து செய்வாருங்க. கண்டிப்பாக வெற்றி தான். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி. முயற்சி ஸ்தானத்துக்கு வர்றாரு, முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுப்பாரு. ஏன்னா ஏற்கனவே லாபத்தில் சனி இருக்கிறாரு, காத்து இருக்கிறாரு. பொதுவாக 3, 6, 11ல் பாவக்கிரகங்கள் வந்தால் பெரிய நன்மைகளை செய்யும். அது மாதிரி பாருங்கள், இப்போ 11ஆம் இடத்துக்கு சனியும் இருக்கிறார். ராகும் 26 நாளுக்கு போயிட்டார். ராகும் சனியும் மிதுனத்துக்கு வந்த குரு தனது பார்வையால் செலுத்தி நன்மைகளை செய்ய போகிறார். திருமணம் கைகூடும். அடுத்தபடியாக தனது 7ஆம் பார்வையாக தன சொந்த வீடான பாக்கியஸ்தானத்தை தனுசுவை பார்ப்பதால் நீண்ட ஆரோக்கியமான மாங்கல்யமும் ஆயுளும் ஏற்படுத்தும், பாக்கியம் ஏற்படுத்தும். அடுத்தபடியாக பாருங்கள், தனது 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறார். லாபத்தை பார்க்குறது ரொம்ப சிறப்புங்க. நம்ம ஆசையெல்லாம் நினைத்து அனைத்தையும் நடக்கும் பார்வை பலத்தால். மேலும் பாருங்கள், குருவோட பார்வை 5, 7, 9 5ஆம் இடமா உங்களுக்கு துலாத்தை பார்க்குறார். 7ஆம் பார்வையாக தனுசை பார்க்குறார். 9ஆம் பார்வையாக 11 பார்க்குறார். இந்த 3 இடமும் சிறப்பான பார்வைங்க. ஆகையால் திருமணம், மாங்கல்ய பலம், புகழ், கௌரவம், அந்தஸ்து உயர்வடை செய்கிறார். மேலும் சகல லாபங்களையும் தன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார். இந்த 11ல் இருக்கிற சனியும் 11ல் இருக்கிற ராகும் இந்த குரு பார்வை பெறுவதால் மேசராசிக்கு ஒரு யோகம்தாங்க. என்ன இருந்தாலும் மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் கடகத்தில் நீசமாகி உள்ளதால் கடக நீச செவ்வாய் உடல் நலத்தில் கெடுக்கும் உசார். மீண்டும் ராகுவின் சாரத்தில் செவ்வாய் இருப்பது 29/7/2025 வரைக்கும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பொதுவாங்க குரு பயிற்சி ஆகட்டும், சனி பயிற்சி ஆகட்டும், ராகு பயிற்சி ஆகட்டும், தன் சுய ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்கும் காலத்தில் கூடுதலாக நன்மைகள் நடக்கும். தசாபுத்தி சரியில்லாத காரணத்தால் பார்வை பலத்தால் சிரமங்களை குறைச்சி 50% நன்மைகள் செய்யும். பொதுவாக மேஷத்திற்கு குரு பாக்கிய விரையாதிபதி என்பதால் குரு பயிற்சி சகலமும் தனக்கு சாதகப்படுத்துவார். ஆகையினால் இந்த குரு பயிற்சி மேசராசிக்கு வெற்றி தான். வணக்கம்.